ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் விடாமுயற்சி. இந்த படம் டைட்டிலுக்கு ஏத்தா மாரியே ஒரு செமையான படம். 2 இயர்ஸா வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்காக நெறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க. இந்த படத்தோட கதை வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆனது தான். அந்த பிரேக் டவுனோட அப்படியே வந்து அதோட தழுவல் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாரி விஷயங்கள். நீங்க ஆல்ரெடி அந்த படத்தோட ரைட்ஸ்க்காக நெறைய பே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்றத லைட்டா பார்க்கலாம் வாங்க. நீங்க சாதாரணமா வாங்க. அஜித்தோட எந்த ஒரு பில்டப்புமே இல்லாம வாங்கன்னு சொல்லிட்டு டைரக்டர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. ஆனா இருந்தாலும் அஜித் அப்படின்னா ஒரு மாஸ் ஹீரோன்னும்போது, நமக்கு ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இருந்து தான் போவோம். இந்த 2 1/2 மணி நேரம் படத்துல அ ஒரு என்ட்ரி அஜித்தோட என்ட்ரியே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாதாரணமா இருந்தது. ஒரு பொட்டிய தள்ளி சாதாரணமா நடந்து வர மாரி இருந்தது. இத விட வேற என்ன வேணும்? ஸோ ஒரு ஒரு மாஸ் ஹீரோவா இந்த மாரி காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியம், ஒரு பஞ்ச் டயலாக் இல்ல, ஒரு மாஸ் இன்ட்ரோ இல்ல, ஒரு தெறிக்கிற மாரியான ஒரு ஒ எந்த ஒரு விஷயமும் இல்ல இந்த படத்துல. ஆனா அவரோட வயது, அத தாண்டி அவரோட அனுபவம், பக்குவம், சினிமா ஒரு பார்வையே இப்போ இருக்க ஜென்ஸி கிட்ஸ்க்குள்ள வந்து மாறியிருக்கு பார்த்தீங்களா? அதுக்கேத்தா மாரியான விஷயங்கள் இந்த படத்துல நெறையவே இருக்கு. சரி ஓகே. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒண்ணும் இல்லங்க. ஒரு கணவன் மனைவி. மனைவி வந்து விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. இதுக்கப்புறம் உங்களோட வாழ விரும்பல அப்படின்னு சொல்லி த்ரிஷா சொல்லியிருக்காங்க. இந்த கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறாங்க. நான் உன்ன ட்ராப் பண்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கதைக்களம் வந்து அஜர்பைஜான் நடக்குது. அப்போ வந்து அஜித்தும், த்ரிஷாவும் டிராவல் பண்றாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு ட்ராப் பண்ணதுக்காக போறாரு. ஆன் ரோட்ல ஒரு 9 மணி நேரம் டிராவல் இருக்கு. அவங்க டிராவல் பண்ண போற டைம். அப்ப என்ன நடக்குது? அப்படின்றது தான். அவங்க மனைவி கடத்தப்படுறாங்க. கடத்தப்பட்ட பிறகு அந்த மனைவிய எப்படி அவர் வந்து ரெஸ்க்யூ பண்றாரு? யார் கடத்துனாங்க? எப்ப கடத்துனாங்க? எதுக்காக கடத்துனாங்க? ஸோ இந்த இன்ட்ரஸ்டிங்கான பிளாட்ஸ் எல்லாத்தையும் சூப்பரா மகிழ் திருமணி ரிவீல் பண்ணியிருக்காருன்னே சொல்லணும். பிரேக் டவுன் படத்த தான் பிரேக் டவுனர் சாயில் வந்து நெறையவே இருக்கு. அந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க, அப்பறமா எடுத்திருக்காங்க அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் வந்து வந்திருக்கு. நான் ஆல்ரெடி பிரேக் டவுன் பார்த்துருக்கேன். பிரேக் டவுன் படத்துல வந்து ஒரு ஒன்லைன மட்டும் தான் அந்த படத்துக்கு எடுத்திருக்காங்க. மகிழ் திருமணியோட பிரம்மாண்டமான ஸ்க்ரீன் பிளே. அவர் வந்து ஆல்ரெடி தடையாக தாக்க இதெல்லாம் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் ஃப்ரீ டைம்ல திரும்பவும் போட்டு பார்க்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூட பண்ணும் இந்த மகிழ் திருமணியோட படங்கள். தடையாக தாக்க அந்த மாரி படங்கள்லாம். ஒரு அக்மா டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி உதயநிதி ஸ்டாலின் வச்சு ஒரு படம் எடுத்தாரு. படம் பேர் வந்து கழகத்தலைவன். இந்த படம்லாம் வந்து நீங்க எத்தனை தடவை பார்க்கலாம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அவர் ஒரு ஹீரோக்கு கதை எழுதுறதா, இல்ல வந்து அவரு கதைக்கு அந்த ஹீரோ ஆக்ட் பண்ணி அதுக்கேத்த மாரி டிராவல் பண்றாரா அப்படின்றதுக்கான குட் எக்ஸாம்பிள் தான் அவரோட படங்கள் எல்லாமே சொல்லலாம். இந்த படத்துல சின்ன மைனஸ் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆரம்பத்துல ஒரு 25 நிமிஷம் ஒரு அந்த லவ்வுக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக் அப்புறம் ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன நெருடல். அதுக்கப்புறம் ஓப்பனா சொல்லலாம். த்ரிஷாவோட ஒரு அஃபேர் இருக்கு. அந்த அஃபேர் என்ன காரணம்? அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அந்த லவ்வரோட அவங்களோட கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷா சொல்றாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்தது படத்துல. இது ஒரு சின்ன மைனஸ் தான். பட் படம் பார்க்கும்போது அந்த திரைக்கதை ஆசம். நீங்க தாராளமா தியேட்டர்ஸ்ல போய் பார்க்கலாம். ஒரு கணவன் மனைவியும் ஒரு டிராவல்ல அவங்க தொலைஞ்சு போறாங்க. அவங்க இதான் ஆன்லைன். ஆனா இந்த விஷயத்த நம்ம இவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கா எடுக்க முடியுமா? அப்படின்றது மகிழ் திருமணி யூ ஆர் எ ஸ்பெஷலிஸ்ட் இன் தட். சீரியஸ்லி ஐ லவ் தி மூவி. காலையில 9 மணிக்கு பார்த்துட்டு வந்து ஒரு மாரி திரும்ப இன்னொரு வாட்டி போலான்னு சொல்லிட்டு, திரும்ப நாளைக்கு, நாளான்னைக்கு 2 நாளா புக் பண்ணியிருக்கேன். நாளைக்கு தனியா பார்ப்பேன். நாளான்னைக்கு என் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன். குறிப்பா டெக்னிக்கலா ஒரு ஹாலிவுட் படத்த பார்த்த மாரி தான் இருந்தது. பிக்சரைசேஷன் செம்மையா இருக்கு. அஜர்பைஜான சூப்பர்பா காமிச்சிருக்காங்க. இந்த டெரெயின்ல ஒரு நெறைய சீன்ஸ் இருக்கும். அந்த டெரெயின்னா ஒரு ஒரு பாலைவனம் மாரி ஒரு இது. அந்த இடத்துல வந்து அஜர்பைஜான்ல ஒரு எப்படி இந்த அளவுக்கு நம்ம பிளசன்ட்டா காட்ட முடியும் அப்படின்றது இந்த படம் ஒரு செம்ம எக்ஸாம்பிள். அந்த அந்த மாரி எதுவுமே இல்லாத ஒரு இடத்த இந்த மாரி எப்படிங்க காட்ட முடியும்? அதே மாரி இந்த படத்துல இன்ட்ரோல் பிளாக்க சொல்லணும். இன்ட்ரோல் பிளாக் வந்து சர்வசாதாரணமான சொல்ல முடியாது. பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. இன்டர்வல் பிளாக் பிச்சு பயங்கரமா ஒரு பீக் அடிக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் சூப்பர்வா போகுது. குறிப்பாக டெக்னிக்கலா இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட்டுக்கு தரமா ஈக்குவலான படம். ஹாலிவுட் படத்துக்கு அத்தனை மூட், அத்தனை டோனுமே குடுக்குறாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ப அஜித் தான். ஏன்னா, எந்த ஒரு ஃப்ரேம வச்சாலும், எந்த லுக்ல வச்சாலும் அவ்வளோ அழகா இருக்காரு. அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஒரு மாஸ் ஹீரோ படத்துக்கும் ஒரு 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 லுக் அண்ட் ஃபீல் குடுப்பார் பார்த்தீங்களா? அனிருத். அதாவது சாங் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும் அவ்வளோ அருமையா பண்ணியிருக்காரு. டெக்னிக்கலா ஓம் பிரகாஷோட கேமரா. ஓம் பிரகாஷ் குருங்க நீங்க. அஜர்பைஜான இந்த மாரி சூப்பரா காமிச்சிருக்கீங்க.
வேறு லெவலு. லைவ்லி சீன்ஸ் எல்லாம் வந்து செம்மையாக இருக்குங்க. படத்தில் வந்து ஒரு 10 கேரக்டர் தாங்க. இந்த 10 கேரக்டர் வச்சு இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஆரவ், த்ரிஷா, அஜித், அர்ஜுன், இதுக்கப்புறம் நானே 4 சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு 6 கேரக்டர் வச்சுக்கோங்களேன். படம் முழுக்க ஒரு ஹீரோ இருக்கணும். இந்த கேரக்டர் எல்லா கேரக்டர்லையுமே வந்து இந்த 10 கேரக்டருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் யார் வில்லன்றது தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. கிளைமேக்ஸு நீங்கள் அன்எக்ஸ்பெக்டட். நீங்கள் எதிர்பார்க்காம எந்த ஒரு மாசான ஒரு பயங்கரமான பஞ்ச் டைலாக் கூட அந்த மாதிரி படம்லாம் கிடையாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் ஹாலிவுட் மூவியை பார்த்த ஃபீலோட தான் நீங்கள் தேட்டர் வெளியே போவீங்க. கிளைமேக்ஸ் பிச்சு பேடல் எடுத்துட்டாங்க, செம்மையாக சொல்ல முடியும். இதெல்லாம் மீறி நிறைய சப்டைட்டில் வருது. அந்த சப்டைட்டிலால் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்தது படம் பார்க்கும்போது. சப்டைட்டிலோட பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க அப்படியே போக போக செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் அந்த சப்டைட்டில் கொஞ்சம் குறையுது. அஜித்தோட அந்த ஆக்ஷன் தான் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் போகுது. அதுதான் வந்து செகண்ட் ஹாஃபில் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் சூப்பராக இருந்தது. தேட்டரில் வந்து கொந்தளிக்குது செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக உட்காந்துருக்காங்க. பேசுகிற டைலாக்ஸ் மட்டும் தான் பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் குட் பை டாக்லின்னு சொல்லிட்டு இன்னும் தலையோட படம் இருக்குது. அந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்றதுக்கு இந்த படமே ஒரு செம மாஸ் என்ட்ரி ஃபார் 2025. அந்த குட் பேட் அக்லிக்கு வந்து பயங்கரமாக ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு அந்த படம் மூலிமா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு வில்லன் யார் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சார் பார்த்தீங்களா? அந்த ட்விஸ்ட் நான் திரும்ப சொல்கிறேன்னா, அந்த மகிழ் திருமணியோட ஒரு பக்கா ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அந்த வில்லன் யாருன்னே நமக்கு தெரியாமல் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இவனாக இருக்குமா சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக போயிருக்காங்க. ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம். அடல் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. நீங்கள் 2.5 மணி நேரம் சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பொங்கலுக்கு இந்த படம் ஒரு 10 நாள் லீவில் வந்திருந்ததுன்னா வேறு லெவல் தெறிக்க விட்ருக்கோம். அஜித் ரசிகர்கள் எல்லாம் வந்து February 6 வந்து இதான் எங்களுக்கு தீபாவளி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆடியன்ஸ் எங்கள் தேட்டர்லாம் சொல்லியிருந்தாங்க. தேட்டர்லேயே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. காலைல போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போய் பார்த்தேன். எல்லாரும் வந்து அமக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க தேட்டரில். இவ்வளோ அமக்கலம் தேவையா? ஏன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் வருது பார்த்தீங்கன்னா அந்த அமக்கலம் கண்டிப்பாக எக்ஸ்பெக்டட் தான். ஸோ பிரமாதமான படம். கண்டிப்பாக தேட்டர்ஸில் போய் பாருங்கள். சீக்கிரம் பாருங்கள். அதுக்குள்ளே கதையை ரிவீல் பண்ணதுனால உங்களுக்கு ஸ்பாய்லராக இருக்குமோ அப்படின்னு யோசிக்காதீங்க. தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம். ஏன்னா இந்த கதை வந்து ஜென்ரலாக பிரேக் டவுனில் இருந்து கதை அப்படின்னு நான் சொல்லிட்டு பார்த்தீங்களா, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த கதையோட திரைக்கதை அமைச்ச விதம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு படத்தை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாஸ்டர் பீஸ் பிக். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் பண்ணிடுங்க. தேங்க்யூ.